தானே என் பொண்டாட்டிய உன் பொண்டாட்டிய நடிக்க வச்ச. அந்த பணம் வருதுன்றதால உன் பொண்டாட்டி உன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த பொண்டாட்டி பிரச்சனை விடு. அது எனக்கு 1க்கு 2 இருக்கு. 1க்கு 2 இருக்கா? அடா பாவி, அதுல 1 எந்துடா? அட ஏதோ 1, 2ல 1 எந்து தானே. டேய், உன் பொண்டாட்டி தான்டா ஒன்று, என் பொண்டாட்டி எந்து. வச்சுக்கன்ற பொண்டாட்டிய வச்சுக்கிறதா? வாழ்ந்தாகணும்டா. அதுக்காக அந்த மென்டல போய் நீ கட்டிப்பியா? அத நான் கட்டிக்க கூடாது, அதானே உன் பிரச்சனை. அதுக்கு நான் ஐடியா பண்ணிக்கிறேன், நீ வா. ஓகே. டேய், அது தெருடா, இது வீடுடா. என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுவ? அது ஒண்ணும் இல்ல சார், உங்க பிரச்சனை சால்வ் ஆயி போச்சு சார். நான் ஒரு வாட்டி குப்பை தொட்டிக்குள்ள தவறி விழுந்திருக்கேன். சாக்கடையில் கூட ஒரு வாட்டி விழுந்திருக்கேன். இப்ப கூவம்னு தெரிஞ்சும் அதுக்குள்ள குதிக்க தயாராயிட்டு. புரியலையே. புரியல? உங்க பொண்ணை கட்டிக்க எனக்கு ஓகே. சாபாஷ், சரியான முடிவு. சார், நீங்க அவசரப்பட்டு குறுக்கிட்டீங்க. என்னுடைய கல்யாணத்தை நான் முடிவு பண்ண முடியாது, எங்க அப்பா தான் முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு அப்பா எல்லாம் இருக்குதா? ஏன் உனக்கு அப்பா இருக்கும்போது எனக்கு அப்பா இருக்க மாட்டாரா? எங்க அப்பா வந்து பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க அதுக்கப்புறமும் என்ன கம்பல் பண்ண முடியாது. 30 லட்சம் ரூபாய் எண்ணி வச்சுட்டு கிளம்பிடணும். ஓகேயா? ஒன்னையே மடக்கிட்டோம். உங்க அப்பாவை நாங்க மடக்க மாட்டோமா? ஆமா, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியல. அது வந்து குழந்தையா இருக்கும்போதே அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஓஹோ, உங்க அப்பா குழந்தையா இருக்கும்போதே ஓடிட்டாரா? எங்க அப்பா குழந்தையா இருக்கும்போது ஓடி போனா அப்புறம் நான் எப்படி குழந்தையா வந்திருப்பேன்? நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. இப்ப எங்க இருக்காரோ தேடித்தான் கண்டுபிடிக்கும். ஓஹோ, என்ன? நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா காணாம போயிட்டாருன்னா இப்ப எப்படி உங்க அப்பாவை நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? மென்டலா இருந்தாலும் பளிச்சுன்னு கேக்குதேடா. நீ பளிச்சுன்னு ஒரு பதில் எடுத்து விட என்ன வேண்டியது. சொல்றதுடா? அதத்தான் கண்டுபிடிக்க நம்ம கிட்ட ஃபேமிலி சாங் இருக்குடா. இல்ல, ஆமாமா, எங்களுக்கு ஃபேமிலி சாங் இருக்கு, குடும்ப பாட்டு இருக்குது. ஆமா. என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு? பெப்சி உமா மாதிரி கேக்குது பாரு, பாடுறேன். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. ஐ கக்கூஸ் வாலிய ஹெல்மெட் மாதிரி யூஸ் பண்றான்டா. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. ஆஹா, சூப்பரா இருக்குது சார். இது ஒண்ணு வச்சுக்கின்னு உங்க அப்பா மாதிரி ஆக்கி கொடுத்து எல்லாத்தையும் கறந்துடுறேன். அட வெங்காயம், நீ நடிக்க போறது எனக்கு அப்பாவா இல்ல, என் ஃப்ரெண்ட் ராமுவுக்கு அப்பாவா. யாருக்கு அப்பா இருந்தா என்ன? இந்த பால்கார பங்கார நம்பி வேஷம் கொடுத்துட்டு பால்ல தண்ணிய கலந்தா எப்படி ரியலா இருக்குமோ அதே மாதிரி ஐயா நடிப்பு ரியலா இருக்கு சார். அப்படியா? இங்க பாரியா, என் வீட்டுல மொட்டைய போட்டு லூசு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும். நீ அதை பார்த்து, இந்த பாருமா, உன்னை எனக்கு பிடிக்கல, என் பையன் ராமுவுக்கு உன்னை கட்டி வைக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிடணும். இந்த பாரியா, கரெக்டா வந்துரு. கரெக்டா வந்து கலைக்கிறேன். ஏதோ நம்மளால ஆன சின்ன உதவி ராமுவுக்கு பண்ணிட்டோம். நீ அங்க வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் பையனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை முடிச்சாச்சு. அதனால அவன் இந்த மொட்டைய கட்ட மாட்டான். ஏன், நான் கூட கட்ட மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். சார், நீங்க கவலையே படாதீங்க, லாடங்கட்டி அடிச்சிடுறேன். ஏன் தண்ணி ஊத்தி வேணாலும் அடியேன். இந்த போலீஸ் வார்த்தையெல்லாம் முதல்ல நிறுத்தியா, மாட்டிக்க போறேன். இல்ல சார், நடிப்ப லாடங்கட்டி அடிச்சிடுறேன்னு சொன்னேன். ஓ, நீ அப்படி எல்லாம் பண்ணுவியா? அத பண்ணிக்க. அப்ப நான் சொல்லி அனுப்புறேன், வந்து கலக்கிடு. ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன வீக்னஸ். அப்படி இருந்ததுன்னா நைட்டு டிவி டாக்டர்கிட்ட கேட்டுக்க, இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்ல ஏத்த வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்க. அது இல்ல சார், நான் நடிக்கும் போது அப்பப்ப பணத்தை கண்ணுல காட்டினாதான் எனக்கு நடிப்பே வரும். அதுவா? அது மாமூலான வீக்னஸ் தான் உனக்கு. அது 100 ரூபாயை காட்டி சரி பண்ணிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். அந்த ஃபேமிலி சாங் மட்டும் மறந்துட கூடாது. சார், அந்த ஃபேமிலி சாங் என்ன சார்? ஜாங்கிரியா ஜிலேபியா? நான் வேற ஆள் பாத்துக்கிறேன் சார். பின்ன எல்லாத்தையும் மறந்துறியா நீ? டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. டிங்கிரி டிங்காலே. ஆமா, நீங்க மறந்துடுங்க சார். நானும் மறந்துட்டா உனக்கு யார் எடுத்து கொடுப்பா? இந்த மேட்டரை நீங்க மறந்துடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப நான் சொல்லி அனுப்புறேன், கரெக்டா வந்துரு. வரேன். சரி, இருக்கட்டும் சார். எஸ் சார். புரியுதியா? இந்தா. எஸ் சார். இது என்ன வருஷம்? 2001 சார். 3001 வந்தா கூட இப்படிதான் இருப்பீங்க. எங்களை புகழாதீங்க சார். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துருவான். ஓம் பிளான் படி உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் நடக்கும். சரி, எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஐயா, அட கூமுட்டீங்களா? மீனாவை கடத்துறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா மீனாவோட புருஷனுக்கு எங்க அப்பா 30 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. அத நீங்க புடிங்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்க எடுத்துட்டு மிச்சத்தை எனக்கு கொடுத்துருங்க. இந்த பிளான் கூட நல்லா இருக்கு. நாளைக்கே இவன் வருவான். நல்ல வேலை தப்பிச்சோம். ஜாங்கிரி புளியறதுல இருந்து எச்ச பிளேட் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்கிறார் ராமூர்த்தி. நீங்க கையில் இருக்கக்கூடாதுடா. பெத்த பாசம் உன்னை கிழிக்க கூட மனசு வரலடா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நீ கையில இருந்த என் அண்டர்வர் கூட இல்லாம பண்ணிருவேன். அதனால போய் தொலைடா. என்ன நம்ம அங்கிள் போட்டோ போட்டு போறாரு? சார், சார் நில்லுங்க சார், சார் சார். போட்டோ எடுத்து போறீங்க சார்.
இவனுக்கு நான் அப்பனும் இல்ல, இவன் எனக்கு மகனும் இல்ல, இவன் கதை எழுதவும் வரல, இவன் பொண்டாட்டி எனக்கு மருமகளும் இல்ல. அட பாவி, என் மகனை குருநாதர், வாத்தியாரு, தலைவர்னு சொல்லி என்ன அன்றவாரோட அலைய விட்டீங்களேடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். ராமமூர்த்தி அங்கிள் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்கு பணம் வரணும்ன்றதுக்காக இவர் பொண்டாட்டிய அவர் பொண்டாட்டிய நடிக்க வைக்கிறாரு. என்னது, என் மருமக இன்னொருத்தன் பொண்டாட்டியா நடிக்கிறாரா? ஆமா சார். என்ன இன்னும் காணும் டைம் ஆச்சு. ஏன்பா இன்னைக்காவது உங்க அப்பா வருவாரா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் கேட்டதே அவனோட அப்பாவை, உன்னோட அப்பாவை இல்ல. சரி சரி குடுமி அவர் வருவார். ஆமா. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. யாரா இவரு? உனக்காக நான் செட் பண்ண அப்பாடா. அடா பாவி, ஃபியூஸ புடுங்கிட்டியாடா. டிங்கிரி டிங்காலே, எங்க என் காளை கண்ணுக்குட்டி, எங்க என் காளை? இதோ இருக்கா உங்க கண்ணுக்குட்டி. அட என் ராசா, பசுமாட்டு பாலும் எருமாட்டு பாலும் சேர்ந்து வழியில நீதான் என் புள்ள, என் கண்ணு குட்டி. அதே செல்ல முட்டு என் ராசா. சின்ன வயசுல சீம்பாலா ஊத்தி வளர்த்தனே, என்ன மறந்துட்டியா? என்னடா இது, ஆவின் பால் பாக்கெட் பால் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சீம்பால்? இவர்தான் உங்க அப்பாவா? எப்படியோ காலையும் கண்ணுக்குட்டியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. இது யாரு செனமாடு மாதிரி குறுக்க குறுக்க போகுது? ஐயையே, நைனா வந்ததுல இருந்து இந்த கிழவே கால்நடைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. நிஜமாலுமே இந்த ஆளு பெருமாளோட நைனா தானா? இதான் ஜோடி தேடி வந்த டெல்லி பசுமாடா. பாத்தீங்களா, மாடு பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ, யாரும் இவரை தப்பாவே எடுத்துக்காதீங்க. இவர் இவங்க ஊர்ல பெரிய மாட்டு பண்ணையே வச்சிருக்காரு. நாங்கெல்லாம் இவரை எங்க ஊர் மாட்டுக்காரன்னு சொல்லுவோம்னா பாத்துங்களேன். சரி விடுங்க, அப்பா வந்தாச்சுல, இனி சந்தோஷம் தான். பேச்சி பேச்சி, நீ பேண்ட் போட்ட பேச்சி. டிங்கிரி டிங்காலே, எஸ் சார். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. இது யாரா? இது நானே எனக்கு செட் பண்ண அப்பாடா. அவசரப்பட்டுட்டியாடா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. இங்க என் மகன் ராமமூர்த்தி யாரு? அப்பா அப்பா, மகனே மகனே, அப்பா சரியான நேரத்துக்கு வந்துட்டு அப்பா. லேட்டா வந்து தொலைச்சிட்டியப்பா. டேய் மகனே, திருட்டு பயல, கேடி பயல, ஓஹோ, முடிச்சவிக்கு பயல, முள்ள மாதிரி பயல. சரி, எப்படிப்பா இருக்க? இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்பதானே நீ வந்திருக்க. ஏன்பா யாரு இவரு? அப்பா அப்பா அப்ப அவரு அவரும் இவன் அப்பாதான். அப்பா சரிதான். இது என்ன அப்பாக்கள் வாரமா? அது நான் கரெக்டா சொல்றேன் சார். அது பெரியப்பா, அது சித்தப்பா. அப்பப்பா, எனக்கு இது தோணலையப்பா. எனக்கு இப்பதானே தோணுச்சுப்பா. தம்பி அண்ணாத்த, தம்பி அண்ணாத்த. தம்பி. பாத்தீங்களா, உங்க பையன் ராமு இங்கதான் இருக்கேன்னு சொன்னால, பாருங்க. மாமா, இது நீங்க யாரு? இவரை நான் கூட எங்கேயோ பாத்திருக்கேனே. அட பாவி, உங்க அம்மாவோட புருஷன்டா. அம்மாவுடைய புருஷனா? புரியலையே. இவனோட அப்பையா நானு. ஒரு பையனுக்கு 3 அப்பாவா? கிழிஞ்சது போ. ஏதோ இவன மாதிரி சின்ன பையனா இருந்தாலும் இந்த மரபு அணுங்கிற டெஸ்ட் பண்ணி அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவன் மரம் மாதிரில வளர்ந்திருக்கான். வேற வழியே இல்ல. அப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கிற உங்க 3 பேருடைய கிட்னியும் லம்பா வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டா உன்னோட ரியல் அப்பா யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நான் ரெடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.